ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வரலட்சுமி பூஜையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அலங்காரம் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு. அப்புறம் அது வந்து எந்த அளவுக்கு அதை இஷ்டமாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த புனர் பூஜை தான். புனர் பூஜைங்கிறதுனா நம்ம வந்து எப்படி ஒவ்வொன்றா பார்த்து அலங்கரிச்சோமோ எல்லாமே நம்ம எடுத்து நம்ம திரும்பி நம்ம அதை எடுத்து வச்சிடணும். அரிசி மூட்டை எடுத்து வைக்கணும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வந்து எடுக்கிறதெல்லாம் நான் காமிக்க மாட்டேன். ஏன்னா அது வந்து அதை பார்த்தா அந்த வீடியோ பார்த்தாலும் எனக்கு கஷ்டமாக இருக்கும். அது என்ன நினச்சது தெரியுங்க, அழுகாச்சியாக வரும் எனக்கு. எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா வரலட்சுமி பூஜை வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்போ தான் வரும்னு எதிர்பார்ப்போம். ஆனால் அந்த புனர் பூஜை முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பார்த்து அலங்காரம் பண்ணி அதை வீடியோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் வீடியோ அதை எடுக்க மாட்டேன். நான் வந்து கடைசியில் தான் இது பண்ணேன். நான் வந்து வெள்ளிக்கிழமை தான் காலை தான் வச்சேன். எப்போவுமே வியாழக்கிழமை வச்சிருவேன். ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை தான் வச்சு ஞாயிற்றுக்கிழமை தான் எடுத்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதை மட்டும் தான் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அரிசி முட்டையில் அப்படியே இது வந்து எடுத்து ஒரு 3 நாள் எடுக்கவே மாட்டேன். 3 நாள் கழிச்சு தான் நான் அந்த அம்மன் முகத்தையும் நான் எடுப்பேன். நான் வரலட்சுமி பூஜை வந்து எப்படி பண்ணணும், எப்படி அலங்காரம் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு நான் லாங் வீடியோ எனக்கு சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். இந்த பாசிபருப்பு சாலட் எப்படி செய்கிறதுன்னு சேனல் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.